கார்த்திகை 12ஆம் தேதி எங்கள் ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துகிற இதுதான் இந்த மாவீரர் நாளுக்கு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீர தெய்வங்களை நாங்கள் வழிபடுற ஒரு நாள் அது. நமது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக இருந்திருக்கிறாங்க. இப்போ எனக்கு வீரமாக்காளி, ஐயனார், சுடலை மாடன், கருப்பணசாமி, இப்படி எத்தனையோ நமது முன்னோர்கள், செக்கியம்மன், இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்குது. ஆனால் அது ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் நம்முடைய இன உரிமைக்காக, இன விடுதலைக்காக இன்னுயிரை ஈந்த அந்த ஈக மறவர்களை போற்றுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை 12. ஈழத்தில் ஒரு தமிழனுக்கென்று ஒரு தேசம் அமையணுன்றதுக்காக ஏறக்குறைய 50,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறாங்க. அதில் முதல் போராளியாக சங்கர் அவர்கள் 1982 இறந்தார். அப்போது அந்த ஈழத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 365 நாட்களும் போராளிகள் இறந்த நாட்கள் தான். எல்லா நாட்களையும் இறந்துருக்காங்க. இப்போ எல்லா போராளிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளில் வீர வணக்கம் செலுத்த முடியாது என்பதற்காக தேசிய தலைவர் அவர்கள் 1989 இந்த மாவீரர் நாளை அறிவித்தார். எல்லாருக்கும் சேர்த்து நவம்பர் 27 அந்த முதல் களப்புலி சங்கர் அவர்கள் இறந்த நாளை மாவீரர் நாள் என்று அறிவித்தார். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மாவீரர் நாள் தமிழகத்தில் பல்வேறு அமைப்புகளால் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம் தமிழ் கட்சி தொடங்கிய போது தொடக்கத்திலிருந்து 2010 நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மாவீரர் நாள் நிகழ்வை நடத்திக்கிட்டு வரோம். சென்ற ஆண்டு இது மாநாடு அல்ல, இது மாவீரர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற, உளப்பூர்வமாக மரியாதை செலுத்துவதற்கான மாவீரர் நாள் நிகழ்வு.